கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலே உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தினம் நாம் தியானிக்க இருக்கிற வசனம் ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தின் பின்பாகம். தம்முடைய தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவார். தமிழகத்தை சேர்ந்த ஒரு ஊழியக்காரர் வட இந்தியாவில் உத்தரப்பிரதேசத்துக்கு சென்று ஊழியம் செய்ய அவரது உள்ளத்திலே உணர்த்தப்பட்டார். அவருக்கு ஹிந்தி தெரியாது. அவருக்கு தமிழும் கொஞ்சம் ஆங்கிலம் மாத்திரமே தெரியும். ஜெபிக்க ஆரம்பித்தார். ஆண்டவரே, எனக்கு முன்பாக நீர் ஒரு தூதனை அனுப்பி பாதையை செவ்வைப்படுத்தும் என்று. குறிப்பிட்ட நாளில் உத்தரப்பிரதேசம் செல்ல டிக்கெட் எடுத்தார். ரயிலில் ஏறி அமர்ந்தார். அவரை சுற்றியுள்ளவர்கள் பேசுவது அவருக்கு புரியாமல் இருந்தது. அவர் ஜெபிக்க ஆரம்பித்தார். திடீரென்று ஒரு சாது இந்த ஊழியக்காரர் அருகில் இருந்த இருக்கையில் வந்து அமர்ந்தார். அவருக்கு பல மொழிகள் தெரிந்திருந்தது. அவர் தமிழில் இவரோடு பேசினார். வாரணாசி செல்வதாக சொன்னார். இந்த ஊழியக்காரரிடம் சகஜமாய் பேசி சில உதவிகள் கூட செய்தார். வாரணாசி வரை இந்த ஊழியரை வழி நடத்தினார். வாரணாசி சென்று ரயிலில் இருந்து இறங்கிய போது அந்த ஊழியக்காரர் அந்த சாதுவிடம் நன்றி சொல்ல தேடினார். ஆனால் அவரை கண்டுபிடிக்க முடியவில்லை. அப்போதுதான் அவர் ஆண்டவர் அனுப்பிய தூதனால் வழிநடத்தப்பட்டதை உணர்ந்தார். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாம் தம்முடைய ஊழியக்காரர் எலியேசரிடம் ஆபிரகாமின் மகன் ஈசாக்கிற்கு பெண் பார்க்க போக சொல்கின்றார். அப்போது சரியான பெண்ணை கண்டுபிடிக்க தம்முடைய தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவார் என்று சொல்கின்றார். ஆபிரகாம் சொன்னபடியே ரெபெக்காளை பெண் கொள்ள எலியேசர் ஆண்டவருடைய தூதனால் நடத்தப்பட்டார். சங்கீதம் 91:11-12 உன் வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படிக்கு உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்று கூறப்பட்டுள்ளது. நம்மை பாதுகாக்க தேவையானவற்றை செய்ய சர்வ வல்ல தேவன் அவருடைய தூதர்களை நமக்கு முன்பாக அனுப்புகிறாராம். என்னே ஆனந்தம்! இன்றி ஆண்டவர் தம்முடைய தூதனை உங்கள் முன்பாக அனுப்பி உங்கள் காரியத்தையும் வாய்க்க செய்வார். ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கம் நிறைந்த கர்த்தாவே, இன்று எங்களுக்கு முன்பாக உம்முடைய தூதனை அனுப்புங்க. எங்கள் காரியங்கள் வாய்க்க செய்யுங்க. உம்முடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன் ஆமீன். காட் பிளஸ் யூ.